ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஆப்பம் சொதி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக செய்யலாம். எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக அவ்வளோ குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. இது வந்து 2வது தண்ணிப்பால். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பாத்திரத்தில் இருக்கிறது முதல் திக்குப்பால். இப்போது இஞ்சி ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, 4-5 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு சின்ன குழிக்கரண்டி, ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன். பயத்தம்பருப்பு, ஒரு சின்ன தக்காளி ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக குழைவாக வந்துடும். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா டேஸ்ட்டுக்காகவும் ஒரு திக்னஸ்க்காகவும் சேர்க்குறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மசாலா சாமான்கள் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை தாளிக்கிறேன், ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இவ்வளோ தான் நான் தாளிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆப்பத்துக்கு எப்படி மாவு அரைக்கிறது, பஞ்சு மாதிரி சாஃப்டான ஆப்பம் எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நான் வந்து சொதுக்கி தாளிக்கிறேன். குக்கர் வச்சு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு போட்டிருக்கேன். அது பொரிஞ்சோன்னே ஒரு 4 பல் மலைப்பூண்டு நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம். இந்த இடத்துல நீங்கள் சாம்பார் வெங்காயம் இருந்தால் கூட ஒரு 10-15 உரித்து சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகா, அப்படியே தண்ணி விடாமல் துருவிருக்கேன் மிக்சியில். அந்த துருவலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி அந்த மாதிரி இஞ்சி பச்சை மிளகா நீங்கள் வதக்கி பண்ணும்போது சொதியில் வாசனை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி பழம். தக்காளி ரொம்ப தேவையில்லைங்க, ஒரு சின்ன தக்காளி இருந்தால் போதும். இதுக்கு அதே மாதிரி வெங்காயம், தக்காளி ரொம்ப செலவு கிடையாது. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நல்ல க்ரீமியாக ரிச்சாக இருக்கணும் சொதி அப்படின்னா ஒரு முழு தேங்காய் பயன்படுத்திக்கோங்க. நான் நல்ல பெரிய தேங்காய், ஒரு முழு தேங்காய், திக்கு பாலும் எடுத்து வச்சுருக்கேன். 2வது பால் தண்ணி பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சாப்பாட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா முருங்கைக்காய், ஃப்ரெஷ் பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் கூட சில பேர் சாப்பாட்டுக்கு செய்யும்போது சேர்ப்பாங்க. உங்களுக்கு விருப்பமான நாட்டு காய்கறிகள், இங்கிலீஷ் காய்கறிகள்னு எல்லாமே இந்த சொதியில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இது டிஃபனுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால என்கிட்ட இருந்த கேரட்டு, நல்ல பெரிய கேரட் ஒன்று, பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று, நல்லா ஒரு கைப்பிடிக்கு பீன்ஸு எல்லாத்தையும் நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தாளிப்பு வெங்காயம், தக்காளி மசாலாவோட இதையும் போட்டு லேசாக ஒரு பரட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம கையால் ஒரு பிடிக்கு பயத்தம்பருப்பு, உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழிக்கரண்டி, சாம்பார்லாம் பரிமாறுவோம் பார்த்திங்களா, குழம்பு கரண்டி, அதால் ஒரு குழிக்கரண்டி பாசிப்பருப்பு எடுத்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. இந்த இடத்துல நம்ம அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் இப்போவும் சேர்த்துக்கலாம், கடைசியாகவும் சேர்த்துக்கலாம். உப்பு முதல்ல சேர்த்தோம் அப்படின்னா காய்கறியிலலாம் கொஞ்சம் உப்பு ஏறும். இப்போ நான் பாசிப்பருப்பும் சேர்த்துட்டேன். இது 2வது தண்ணிப்பால். தேங்காய் பால்லையே 2வது தண்ணிப்பால் சேர்க்குறேன். தண்ணியே விடக்கூடாது. இந்த தண்ணிப்பாலில் தான் இந்த காய்கறிகள், அந்த பருப்பு எல்லாமே குக் ஆகட்டும். சில பேர் பயத்தம்பருப்பை தனியாக வேக வச்சு கூட சேர்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் மொத்தமாக போட்டு காலை நேர அவசரத்துக்கு கிடுகிடுன்னு செஞ்சுருவேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் செய்யலாம். இப்போ இது ஒரு 3-4 விசில் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நான் திறந்துட்டேன். அந்த பருப்பு, காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ திக்குப்பால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முதல் தேங்காய் பால் சேர்க்குறேன். இந்த பால் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் லேசாக ஒரு கொதி வர ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும். நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப க்ரீமியான நல்ல ரிச்சான சொதி. இந்த ஆப்பம் கூட இந்த சொதி வேறு லெவலில் இருக்குங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி க்ரீமியாக ஒரு சொதி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இதை பார்த்துட்ருக்கிற உங்களில் எத்தனை பேருக்கு சொதி பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஆப்பம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் கடாய் தான் வச்சுருக்கேன். அது ஒட்டாமல் வர்றதுக்காக வெங்காயம் கட் பண்ணி தடவிக்கோங்க. இப்போ ஆப்பம் மாவு நான் சேர்க்குறேன். ஆப்பத்துக்கு மாவு எப்படி அரைக்கணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. இது வரைக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஆப்பத்துக்கு அரைக்கும்போது ஒரு கைப்பிடி சாதம் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். குறைவான அளவில் சாதம் சேர்த்து ஒரு 2 அழகு 3 அழகு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஆப்பம் போட்டுக்கலாம், ஒரு நாளைக்கு ஊத்தப்பம் போட்டுக்கலாம்.
நிறைய அரைக்கும்போது சாதம் சேர்க்க வேண்டாம். குறைவான அளவு அரைக்கும்போது கண்டிப்பாக சாதம் பயன்படுத்துங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அவல் வேணும்னாலும் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சாதம் சேர்த்து அரைப்பேன். ஆப்பம் பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், எனக்கு வந்து கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கிறதுனால ஆப்பம் மாவு கொஞ்சம் பொங்கலை. அதனால் உங்களுக்கு நடுவில் கொஞ்சம் உப்பி வரல. மற்றபடி ஆப்பம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. எனக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் எடுத்தால் தான், சிவந்த நிறமாக வந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு வெள்ளையாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மார்னிங் ஆப்பம் சொதி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சொதி கூட ஆப்பம் வச்சு சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானுகைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.